வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான மதுமிதா இப்போ பெங்களூரில் ஒரு நல்ல ஐடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட சின்ன வயசில் நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களோட சித்தி பொண்ணு தீக்ஷிதாவோட அவங்க ரொம்பவே க்ளோஸாக. மதுமிதாவும் தீக்ஷிதாவும் ஒரே வீட்டில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. இவங்க சிஸ்டர்ஸுன்ற பாண்டிங்கை தாண்டி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே அவங்க வீட்டில் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது உதவினா ஓடி வந்து செய்கிறது, அன்பு அதிகமாக வச்சு ரொம்பவே ஒரு சிஸ்டர்ஸை தாண்டி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதுமிதா 10th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. தீக்ஷிதா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. மதுமிதா என்னதான் தீக்ஷிதா விட பெரிய பொண்ணாக இருந்தாலும் மதுமிதா ரொம்பவே பயந்த சுபாவம். அவங்க யார்கிட்டையும் எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் தீக்ஷிதா ரொம்பவே தைரியமான பொண்ணு. என்ன விஷயம்னாலும் யாராக இருந்தாலும் அவள் கேள்வி கேட்பா. மதுமிதா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட தீக்ஷிதா கூட தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட தீக்ஷிதா கிட்ட தான் வந்து எல்லா முடிவையும் கேட்பாங்களாம். இப்போ ஒரு ட்ரெஸ் போடுறதா இருந்தால் கூட இந்த ட்ரெஸ் நான் போட்டால் நல்லாயிருக்குமா, இந்த கலர் செலக்ட் பண்ணலாமா, இந்த இடத்துக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாமா, இந்த மாதிரி வந்து A to Z அவங்க அப்பா அம்மாவை விட அதிகமாக தீக்ஷிதா கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாங்களாம். இந்த மாதிரி அவங்க நாளடைவில் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நாள் வரும்னு சொல்லி மதுமிதா அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் மதுமிதா அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 10th படிக்கிறதுனால அன்னைக்கு இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கு. தீக்ஷிதாக்கு அன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதனால அவங்க அம்மாவோட அன்னைக்கு கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் மதுமிதா வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேள்விப்படுறாங்க. கோவிலுக்கு போன தீக்ஷிதா அவங்க அம்மாவோட திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு தலையிலையும் கை கால்கள்லையும் பயங்கரமான ஒரு அடிபடுது. இந்த விஷயத்தை கேள்விப்படுற மதுமிதா தன்னோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க சித்தப்பா பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க. அவங்க சித்திக்கும் கை காலெலாம் தேய்ச்சிட்டு பயங்கரமான அடிபட்டிருக்கு. இவங்க ஓடி போய் முதல்ல கேட்ட கேள்வி, தீக்ஷிதா எங்கே, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இவங்க கண்ணெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்குது. ஆனால் இவங்களால் அழ முடியல. தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது, என்னமோ நடக்க போகுதுன்னா மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் அன்னைக்கு மதுமிதா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு காலையில் ஸ்கூல் போகும்போதே ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரி உணர்த்திருக்கு. அதனால தான் தன்னை சிரித்த முகத்தோட ஸ்கூலுக்கு அனுப்பி வச்ச தீக்ஷிதாவை வீடு வாசல் வரைக்கும் போயிட்டு மதுமிதா ஓடி போய் மறுபடியும் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, சாயந்தரம் நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நீ பத்திரமா இரு, நம்ம ரெண்டு பேரும் மாடியில் போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் ICU வார்டு வெளியே மதுமிதா நின்றுட்டுருக்கும் போது அந்த சின்ன ஓட்டை வழியாக எட்டி பார்க்குறாங்க. மதுமிதாவோட இதயம் ஒரு செகண்ட் நின்று துடிச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த நிமிஷம் அவங்களுக்கு உயிரே போன மாதிரி இருந்திருக்கு. தீக்ஷிதா எப்பயுமே துருன்னு வாயாடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ரொம்பவே சுட்டித்தனமாக இருக்க ஒரு பொண்ணு. ஆனால் இப்போ அவள் கை கால் கூட அசைக்க முடியாமல் மூக்கில் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நிலைமையில் தீக்ஷிதாவை பார்த்ததும் மதுமிதாவோட இதயமே ஒரு செகண்ட் நின்று போச்சு.
மதுமிதா அழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அழுகையே வரல. இன்னும் கொஞ்சம் கோவமாக வெளியவே நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒழுங்காக எழுந்து வாடி, நம்ம தான் ஈவினிங் போய் மேலே பேசலான்னு சொல்லியிருந்தேன்ல, நீ எழுந்து வா, நீ என்னை விட்டுலாம் போகக்கூடாது, நீ வா நம்ம விளையாட போகலாம், நீ வா நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை அறியாமல் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே நின்று பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருந்த நர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாலாம் வந்து தான் அவளை சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை அவளுக்கு சரியாயிடும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்துட்டு அவங்களோட தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட உயிர் அவங்கள விட்டு பிரிய போகுது. கடைசியாக அவங்கள பார்த்து பேசணுன்னா பேசிட்டு வந்துருங்கன்னு சொல்லி டாக்டர் வெளியே இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. தீக்ஷிதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னை விட்டு போயிடுவான்றதை மதுமிதாவால் ஏற்றுக்கவே முடியல. ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுதுகிட்டே சரி போய் குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஒருத்தராக உள்ள தீக்ஷிதாவை பார்க்க போகிறாங்க. மதுமிதா மட்டும் நான் வரமாட்டேன், அவளே என்னை தேடி வருவா, அவள் இப்போ எழுந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கடைசியாக அவளை போய் பார்த்துட்டு வந்துருமான்னு சொல்லி அழுதுகிட்டே அவளையும் அனுப்பி வச்சுருக்காங்க. மதுமிதா மெதுவாக உள்ள இருக்காங்க. அந்த ஐசியூ வார்டில் அந்த பெட்டில் தீக்ஷிதா படுத்துட்டு இருக்கதை பார்த்ததுமே மதுமிதாக்கு அவ்வளவுதான் அழுகையே வந்துடுச்சு. பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு நேராக அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு வந்துடுறீ, நீ என்னை அக்கான்னு கூப்பிடுனால நான் தொல்லை பண்ண மாட்டேன், உன் கூட இனிமேல் சண்டையே போட மாட்டேன், தயவு செஞ்சு திரும்ப வந்துடுறீ, வாடி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க உடஞ்சி போகிறாங்க. இவங்க மெல்லமாக பேச பேச இவங்களோட அழுக குரல் கேட்க கேட்க இவ்வளோ நேரம் எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் படுத்துட்டு இருந்த தீக்ஷிதாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சு கொட்டிகிட்டே இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் அந்த கண்ணீரை இவங்க தொடச்சிட்டே இருக்கும்போது அவங்களோட உயிர் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கு. கடைசியாக தீக்ஷிதா தங்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான்றத இவங்களால உணர முடியுது. ஆனால் இப்போ தீக்ஷிதா உயிரோட இல்லை. இதை மதுமிதானால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே உறைஞ்சி போய் அங்கேயே நின்று இருக்காங்க. தீக்ஷிதா இறந்து 2 நாளில் அன்னைக்கு நைட்டு மதுமிதா அவங்க பெட்டில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. எப்பயுமே தீக்ஷிதா இவங்க பக்கத்தில் படுத்துட்டு இவங்கள பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு காலை மேலே போட்டுட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு தான் படுப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு இவங்களுக்கு நரகமாகவே இருந்திருக்கு பக்கத்தில் தீக்ஷிதா இல்லாதது. இவங்க அழுதுகிட்டே அன்னைக்கு தூங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மணி அளவில் தன்னோட பக்கத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதும் மெதுவாக மதுமிதா கண்ணை விழிக்கிறாங்க. ஆனால் மதுமிதானால் அன்னைக்கு டக்குன்னு எழுந்துக்கவே முடியல. அவங்க எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எழுந்துக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அவங்களா போராடி டக்குன்னு எழுந்து உட்காந்து பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த சத்தமும் அதோடு நின்றுடுச்சு. மதுமிதா எழுந்து உட்காந்துட்டு தீக்ஷிதா இங்கே இருந்திருந்தா நான் இப்போ இப்படிலாம் பயந்துருக்கவே மாட்டேன், அவள் எவ்வளோ தைரியமான பொண்ணு, அவள் என் கூட இருந்திருந்தா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், இப்படி போயிட்டாலே என்னை விட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுதுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்திருக்காங்க. இப்படியே சரியா 1 வாரம் கடந்து போகுது. இந்த 1 வாரத்தில் மதுமிதா யார்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது, எங்கேயும் சிரிக்கிறதும் கிடையாது. அவங்க முன்னாடி எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆழ்ந்த சோகத்தில் அவங்க இருக்காங்க. அவங்களையே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூட இதை கவனிச்சுட்டு இவளை இப்படியே விட்டால் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி ஊரை மாற்றிட்டு போயிடலாம், நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடலாம், இது வரைக்கும் ஒன்றா இருந்தோம் ஆனால் இனிமேல் பிரிஞ்சு கூட போயிடலாம். ஏன்னா தீக்ஷிதாவோட இழப்பு மதுமிதாவை ஆள் மனசு வரைக்கும் ரொம்பவே காயப்படுத்தியிருக்குன்றத அவங்க உணர்றாங்க. இரவு மதுமிதாவை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மா அவளை சாப்பிட சொல்கிறாங்க. மதுமிதா வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம இவங்களே தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து மதுமிதாவை பக்கத்தில் உட்கார வச்சு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஊட்டி விட்டுட்டே இங்கே பாருமா, எனக்கு புரியுது தீக்ஷிதா இல்லாமல் இந்த வீடு ரொம்பவே களை இழந்து போய் தான் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு நீயும் அவளும் ஒன்றா பிறக்கலைனாலும் அவளும் என்னோட பொண்ணு மாதிரி தான், அவளை நான் அப்படி தான் நினச்சேன், 2 பேரும் அவ்வளோ அன்பாக தான் பழகுனீங்க, ஆனால் விதி உங்களை இப்போ பிரிச்சிருச்சு, அவள் இறந்து போயிட்டா, இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காத, நீ இப்படி இருக்கிறது தீக்ஷிதாக்கே பிடிக்காது, அவள் எப்பயுமே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா, அவள் இப்போ உன் கூட இல்லை தான், ஆனால் இதை விட்டு நீ வெளியே வந்து தான் ஆகணும், இந்த உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி பொறுமையாக பேசிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இங்கே சாப்பிட்டுட்டே இருந்த மதுமிதா மெதுவாக திரும்பி அவங்க ரூமை பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க. அங்கே ஓரத்தில் ஏதோ ஒரு நிழல் தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு அந்த நிழலை பார்த்ததுமே அது தீக்ஷிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு, தீக்ஷிதா வந்துட்டியா, என்னை பார்க்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு இவங்க அந்த தட்டை கூட தட்டி விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க ரூமுக்கு. இதை பார்த்ததும் இவங்க அப்பா அம்மா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. ரூமுக்கு போன மதுமிதாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க அப்பா அம்மாவும் போயிருக்காங்க. ஆனால் அங்கே எந்த உருவமும் கிடையாது. தீக்ஷிதா எப்படி உன்னை தேடி வருவா, என்ன நீ உளறிட்டு இருக்க, நீ எதையோ பார்த்து ரொம்பவே அப்செட்டாக இருக்க, தயவு செஞ்சு அமைதியாக போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. மதுமிதா தான் ஏன் இப்படி இருக்கும், எதுக்காக அவளையே நினச்சிட்ருக்கோம், சரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அன்னைக்கு எப்படி பக்கத்தில் ஒரு உருவம் உட்காந்துட்டு இருந்ததோ இன்றைக்கி யாரோ அவங்க மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. மதுமிதா மெதுவாக திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபீல் இல்லவே இல்லை. மறுபடியும் படுத்து தூங்கியிருக்காங்க. மதுமிதாக்கு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை தான் பார்க்குற அந்த உருவம் தீக்ஷிதாவாக இருக்குமோ, என்ன தீக்ஷிதா தான் வந்து எப்பயும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவா, ஒரு வேளை என் பக்கத்தில் வந்து உட்கார்றது தீக்ஷிதாவாக இருக்குமோ, நான் திரும்பி பார்த்ததும் அந்த ஆன்மா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுதோ, ஒரு வேளை அவள் அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக நம்ம திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு எப்படா ஆகும்னு சொல்லி காத்துட்ருக்காங்க மதுமிதா. அடுத்த நாள் இரவும் வருது. இரவு நேரத்தில் அவங்க பெட்ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து உதறி போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே படுத்துகிட்டே டைமை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. டைம் கரெக்டாக ஒரு மணி ஆகும்போது அவங்க ரூம் டெம்பரேச்சரே ரொம்ப சில்லுன்னு மாறுது. அதாவது ஏசி -16லலாம் இருந்தால் எப்படி ஒரு குளிர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு டெம்பரேச்சருக்கு அவங்க ரூம் மாறுது. ஆனால் மதுமிதா எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாகவே படுத்திருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களால உணர முடிஞ்சுது அது தீக்ஷிதா தான் சொல்லிட்டு. அப்போவே தான் கூட யாரோ இருக்காங்கன்றத மதுமிதாவால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் தான் மேலே ஒரு கை படுற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து அவங்களோட மூச்சு காற்று அவங்க முதுகில் படுற மாதிரி தன்னை யாரோ இறுக கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கிறத அவங்களால உணர முடிஞ்சிருக்கு. இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது கண்டிப்பாக தீக்ஷிதாவோட ஆன்மாதான்னு சொல்லிட்டு. ஆனால் மதுமிதா பயப்படவே இல்லை. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன்னோட தீக்ஷிதா தன்னை தேடி திரும்ப வந்துட்டான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டிருக்காங்க. அவளோட அந்த இறுக்கமாக அந்த ஹக் பண்ணிவிட்டு எப்பயுமே தூங்குவான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஹக்கை அவ்வளோ மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி அவள் தன்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கிறதால எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து மெல்லமாக தீக்ஷிதா அப்படின்னு சொல்லி இவங்க மெதுவாக குரல் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அவங்கள இறுக்கமாக கட்டி பிடிச்சிருந்த அந்த கை மெதுவாக அவங்கள விட்டு விலகி இருக்கு. இவங்க மெதுவாக திரும்பி பார்த்தா ஒரு நிழல் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே அந்த நிழல் அங்கேருந்து மறைஞ்சிருச்சு. இவங்க மறுபடியும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு, நீ என்னை தேடி வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை பார்க்க வந்த, ஆனால் எதுக்காக நான் பேசினா நீ ஓடி போயிடுற, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமுமே அங்கே கேட்கல. அங்கே தீக்ஷிதா இல்லை. மறுபடியும் இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே எப்படா நைட் ஆகும், என்னை தேடி எப்போதான் தீக்ஷிதா வருவான்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருந்திருக்கு. தீக்ஷிதாவோட ஆன்மா இவங்க கூடவே பயணிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இவங்க இப்படி தனியாக பேசிக்கிறதெல்லாம் இவங்க வீட்டில் கவனிச்சிட்டே வந்திருக்காங்க. அப்போ தான் இவங்களால ஒன்று உணர முடியுது. என்னமோ தன்னோட பொண்ணுக்கு நடக்குதுன்றத அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. இவ முன்ன மாதிரி மறுபடியும் சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா, சிரிக்கிறா. தீக்ஷிதான்னு ஒருத்தி தன் கூட இல்லாததை இவ்வளோ நாளாக ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவ இப்போ எப்படி திடீர்னு பழைய மாதிரி மாற முடியும்? இவ தனியாக பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ மதுமிதாவை ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, என் கூட தான் அந்த ஆன்மா இருக்குன்றத அந்த டாக்டர்கிட்ட அவள் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் இதை கேட்டதும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீயா அப்படி நினச்சிக்கிற, உனக்கு அப்படி தோணுது போல், நீ வந்து அவளை மறக்க முடியாமல் கஷ்டப்படுறதால அப்படி ஒருத்தவங்க என் கூட இருக்காங்கன்றத நீயா இமேஜின் பண்ணிவிட்டு நீயே உன் கற்பனையில் அவளை கொண்டு வந்து நீயா அவள் கூட பழகிட்டுருக்க, இது தயவு செஞ்சு தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அவளுக்கு கவுன்சிலிங் தர ஆரம்பிக்கிறாங்க. மதுமிதா அன்னைக்கு இரவும்
அவங்களோட கட்டிலில் படுத்துகிட்டே வந்து தீக்ஷிதா வருவான்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் சில்லுன்னு காற்று அடிக்கவும் தீக்ஷிதா வந்துட்டான்றதை உணர்றாங்க. தீக்ஷிதா, இன்றைக்கி நீ என்கிட்ட பேசலைன்னா நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாரு. நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இதனால் நான் திரும்பினா நீ ஓடி போயிடுற. என்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி மதுமிதா தீக்ஷிதா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தீக்ஷிதா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வரலை. இவங்க கொஞ்சம் கத்தி, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தனா இனிமேல் நான் இந்த ரூமுக்கே வரமாட்டேன், நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் மெதுவாக தீக்ஷிதாவோட குரல் மதுமிதாக்கு கேட்க ஆரம்பிக்குது. நீயும் என் கூட வந்துரு, நீ இல்லாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதா இல்லை, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு மட்டும் ஒரு குரல் கேட்டிருக்கு. இதை கேட்டதும் மதுமிதாக்கு ஒரே அதிர்ச்சி. நான் உன் கூட வரணும்னா நான் செத்து போனால் தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ செத்துரு, என் கூட வந்துரு அப்படின்ற குரல் மட்டும் மதுமிதாக்கு கேட்டிருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மதுமிதா ஒரே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. அன்றைக்கி இரவு அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில் தன்னோட அம்மாவை கூப்பிட்டு தீக்ஷிதா நேற்று என் கூட வந்து பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க அம்மா, கண்டிப்பாக இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவளுக்கு ஏதோ மனநல தான் பாதிக்கப்பட்டுருச்சு போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மதுமிதா சொல்கிறாங்க, நேற்று தாம்மா முதலாக அவளோட குரலை ரொம்ப நாள் கழித்து நான் கேட்டேன். அவள் என்னையும் அவள் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிட்றா, என்னை சாக சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இன்னும் தூக்கி வாரி போடுது அவங்க அம்மாவுக்கு. என்னடி ஏதோ சொல்லிகிட்டு இருக்க, ஏண்டி இப்படிலாம் பயமுறுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதுமிதாவும் சொல்கிறாங்க, இல்லைம்மா, கொஞ்ச நாளாகவே அவள் என்னை தேடி இரவானா என்னோடய ரூமுக்கு வரா. நீங்கள் நம்பலைனா இன்றைக்கி நைட்டு என் கூட ரூமுக்கு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு அவங்க அம்மாவும் மதுமிதா கூட படுத்துக்கலான்னு சொல்லி மதுமிதா பக்கத்தில் தீக்ஷிதா படுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க. சரியா 1 மணி ஆகும்போது அவங்க ரூம் டெம்பரேச்சர் மதுமிதா சொன்ன மாதிரியே கூலிங்காக மாறுது. இப்போ மதுமிதா மெதுவாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்போ அவள் இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கை கால்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருக்கு. என்னடி யாரோ வந்து விருந்தாளி வந்த மாதிரி சொல்கிற, ஆன்மா வந்துருச்சுன்றதை இப்படி சொல்கிறியே, என்னதான் அவள் வந்து நம்ம வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் அவள் இப்போ இறந்த ஆன்மாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ நான் சொன்னதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி வளர்ற, ரூம் ஜில்லுன்னு இருக்குன்னா சில டைம் நைட்டில் கூலிங்காக தான் இருக்கும், அதுக்காகலாம் வந்து ஒரு ஆன்மா வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? தீக்ஷிதாலாம் யாரும் கிடையாது, உன் மனநிலை வந்து அந்த மாதிரி வந்து யோசித்து மாறி போய் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்குன்றதை அவங்க அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா காலை யாரோ தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம் வாசலில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், இவங்க அம்மாவுக்கு பேச்சு மூச்சே வரலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான், கண்டிப்பாக இந்த இடத்துல தீக்ஷிதாவோட ஆன்மா இருக்குன்றத அவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே அவங்க வீட்டில் இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்கிறாங்க. இவங்க சொன்ன பிறகு தான் இப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. இப்போ தீக்ஷிதாக்கு தேவையானது மதுமிதாவோட உயிர் தான். மதுமிதா இறந்து போனாதான் தன் கூட வருவான்றதுக்காக தீக்ஷிதாவும் அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கா. இப்போ தான் அவங்க அப்பா தெரிஞ்சவர் மூலியமாக ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மதுமிதாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மதுமிதா அந்த மாந்திரிகவாதிக்கிட்ட பேசும்போது தான் ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே 2-3 வாட்டி தன்னை தற்கொலை பண்ணிக்க தீக்ஷிதாவோட ஆன்மா தூண்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லி என்னையும் அவள் கூட கூப்பிட்றா அப்படின்ற உண்மையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மாந்திரிகவாதி ஒரு சின்ன பரிகார பூஜை பண்ணால் அந்த ஆன்மாவை உங்கள் வீட்டிலேருந்து விரட்டிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மதுமிதாவோட அப்பா அம்மா மதுமிதாவை கட்டி பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு அவளோட தூண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நீ ஏதாவது ஒன்று நீயே பண்ணிக்காத, அவள் இல்லாமல் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்காக நமக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போயிட்டா நம்மளும் போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க அம்மாவும் மதுமிதாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிக்காத, ஏன்னா இப்போ அவளும் எங்கள் கூட இல்லை, எங்களுக்கு பொண்ணுன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் எங்களை விட்டு போயிட்டா அப்போ நாங்கள் எல்லாருமும் அதே மாதிரி இறந்து போக வேண்டியது தான், நீ இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி மதுமிதாவோட மைண்டை மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க.
மதுமிதாக்கு அந்த வலியை உணர முடியுது. ஏன்னா தீக்ஷிதா இல்லாமல் மதுமிதாவால் எப்படி வாழ முடியலையோ அப்படி தானே தானும் ஏதாவது செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அப்பா அம்மாவால் வாழ முடியாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நான் எந்த தப்பான முடிவும் தன்னால் எடுக்க மாட்டேம்மா. தீக்ஷிதாவோட ஆன்மாக்கு முக்தி தரதில் எனக்கு சந்தோஷம்தான். அவளும் அங்கே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வீட்டில் ஒரு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இப்போ பூஜையும் நல்லபடியாக நடந்து முடியுது. அதுக்கப்புறமா தீக்ஷிதாவோட ஆன்மா அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு 3 மாதத்தில் அவங்க இருந்த அந்த வீடை விற்றுட்டு இவங்க வேறு ஊருக்கும் போயிடுறாங்க. இப்போ வருடங்கள் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ மதுமிதா ஒரு நல்ல ஐடி ஆஃபீஸில் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் தீக்ஷிதாவோட நினைவுகள் அவங்க மனசை விட்டு போகவே இல்லை. தீக்ஷிதா அவங்க கூடவே இருக்கிறதா தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. எல்லோரோட வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டா அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் அவங்க தான் நம்மளை விட்டு போவாங்களே தவிர அவங்க கூட இருந்த அந்த ஒரு நினைவுகளும் நம்ம மனசை விட்டு என்றைக்குமே அழியாது. இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி யாரையாவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட மதுமிதாக்கு நன்றி சொல்லி நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.